முருகர். நம்ம முருகர், தமிழ் கடவுளான முருகர். முருகர், தமிழ் கடவுளான முருகர் உங்களுக்கு இஷ்ட தெய்வமா இருக்காரு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வமா இருக்காரு அப்படின்னாலும், நம்ம பக்தி மெடிடேஷன்ல நீங்க போய் உங்க இஷ்ட தெய்வத்தை பார்க்கும்போது அங்க நம்ம முருகர் வந்திருந்தாரு, அவர் மயில்ல ஏறி வந்தாரு அப்படின்னு நிறைய பேர் உங்க பக்தி மெடிடேஷன்ல முருகர் இஷ்ட தெய்வமா வந்தாருன்னு சொன்னீங்க இல்லையா? அப்படி வந்திருந்தாலும் இது ரெண்டுமே இல்லை. ஆனா என்னோட பேர் முருகரோட பேரா இருக்கு, என் குடும்பத்தாரோட பேர்ல முருகரோட பேர் இருக்கு. சரவணன்ற பேர் இருக்கு, கார்த்திகேயன்ற பேர் இருக்கு, கிருத்திகா, கார்த்திகா, பிரகாஷ், இந்த மாதிரி எல்லாம், சுப்பிரமணியன், இந்த மாதிரி எல்லாம் முருகரோட பேர் இருக்குனாலும் நீங்க இந்த வீடியோ கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா உங்க வாழ்க்கையில அவருக்கான ஒரு ரோல் இருக்கு, அவருக்கான ஒரு வேலை இருக்கு. உங்க வாழ்க்கையோட பேட்டர்ன் அவரோட வாழ்க்கையோட ரொம்பவே ஒன்றி போகுது அப்படின்றது உங்களுக்கு போக போக புரியும். நீங்க இந்த வீடியோ பாருங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். முருகன்றது யாரு? நம்மளோட தமிழ் புராணங்கள்ல பார்க்கும்போது செய்யோன் மேய மைவரை உலகமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல இருக்க செய்யோன் யாருன்னா அதுதான் நம்மளோட முருகர். குறிஞ்சி நிலத்தோட மன்னனா இருந்தவர் தான் முருகர். நம்மளோட சிவபெருமான், அவருக்கு பையனா பிறந்தவர். அவரோட பிறப்புக்கான நோக்கமே அவர் போய் போர் புரிகிறது. யாரை கொல்றதுக்கு? சூரபத்மன் அப்புறம் மற்றும் சில அரக்கர்களை கொல்றதுக்காக அவர் போய் போர் புரிகிறார். அப்போ இந்த முருகரோட அவதாரமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபியர்ஸான அவதாரம், ரொம்ப எனர்ஜி இருக்க மாதிரியான ஒரு அவதாரம், ஒரு மார்ஷியன் நேச்சர், செவ்வாயோட நேச்சர் அங்க வருது இல்லையா? அப்போ நான் சொன்ன பேர்கள், முருகரோட பேர்கள் இருக்கிற அவங்களோட லைஃப்ல பாத்தீங்கன்னா சரவணன் இருக்கு, கார்த்திகேயன் இருக்கு, கிருத்திகா இருக்கு, பிரகாஷ் இருக்கு, சுப்பிரமணியன் இருக்கு. இவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா இவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை மேலோங்கி இருக்கும். அந்த பிரச்சனை வந்து லோன் இஷ்யூஸா இருக்கலாம், மேரேஜ் ரிலேட்டடான இஷ்யூஸா இருக்கலாம். அப்படி இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸா இருக்கலாம். இல்ல இவங்களே டாக்டரா போய் மீதி பேரோட ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரீட் பண்ணலாம். இந்த மாதிரியும் வரலாம். இவங்களோட பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா எப்படி முருகர் அவரோட அப்பாக்கே, அதாவது சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தை என்கிட்ட சிஷ்யரா வந்து நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தோட அர்த்தத்தை நான் சொல்றேன்னு சொல்லி அவரோட அப்பா, எல்லாம் வல்ல கடவுளா இருக்கிற அந்த சிவனையே அவர் வந்து எனக்கு சிஷ்யரா வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு இல்லையா? சோ இந்த பேர் இருக்கவங்களுக்கு, இல்ல முருகர் அவங்க லைஃப்ல இஷ்ட தெய்வமா இருக்காருனாலே அவங்களுக்கும் அவங்களோட அப்பாவோட ரோலுக்கும், இல்ல அவங்களுக்கும் பாஸ் இல்ல அத்தாரிட்டி, அப்படி அவங்க லைஃப்ல இருக்கவங்களுக்கும் ஒரு சில விஷயம் எப்பவுமே ஒத்து போகாது. ஒண்ணு அவங்க அப்பாவோட பேச்சு மீறி ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க நடக்க வேண்டியதா இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க அப்பான்ற அந்த ரோலே அவங்க லைஃப்ல ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க வேலை செய்யற இடத்துல அவங்களோட மேனேஜர்ஸ், அவங்களோட மேலதிகாரியோட ஒத்து போகாத தன்மையும் இருக்க சான்ஸ் இருக்கு. இது ஒத்து போகாம சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் சொந்த தொழில் பண்றேன் அப்படின்னு அவங்க வேலை விட்டு சுய தொழிலே ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியும் ஒரு சில பேரோட லைஃப்ல நடந்துருக்கு. சோ இந்த இந்த நேச்சர் பாத்தீங்கன்னா எப்படி முருகப்பெருமான் அவரோட அப்பாக்கே நீங்க வாங்க என்கிட்ட சிஷ்யரா வாங்க, அப்ப நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சோ இவங்களோட நேச்சர்ல என்னன்னா அந்த இண்டிவிஜுவாலிட்டி மேலோங்கி இருக்கும். முருகர் பிறந்த நட்சத்திரமே கிருத்திக நட்சத்திரம். சரிங்களா? உங்க வீட்டுல இருக்கவங்கள யாருக்கு, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கிருத்திக நட்சத்திரம் யாருக்கு இருந்தாலுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு கிருத்திக நட்சத்திரம் பிறக்குதுனாலே அந்த வீட்டுல அம்மா மாதிரியான இன்னும் சில பெண்கள் இருப்பாங்க. ஒண்ணு அம்மாக்கு அம்மாவோட சிஸ்டர்ஸ் இருக்காங்க. நான் பிறந்தப்போ அம்மாவோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பாத்துக்கிட்டாங்க. இல்ல அம்மா, பாட்டி, பெரியம்மா அந்த மாதிரி இன்னும் சில பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு இந்த ஒரு குழந்தை கிருத்திக நட்சத்திரத்துல பிறக்குதுனாலே பாத்துக்கிறதுக்கு அங்க
அம்மாவை தவிர மீதி பெண்கள் இருப்பாங்க. ஏன்னா கிருத்திக நட்சத்திரத்தோட கதையே, முருகரோட கதையே 6 கார்த்திகை பெண்கள். அந்த 6 கார்த்திகை பெண்கள் தான் முருகரை வளர்க்குறாங்க. சோ அவங்கள வளர்க்கும் போது அவங்களும் என்ன ஆயிடுறாங்கன்னா, அவங்களும் முருகருக்கு ரொம்பவே அம்மா மாதிரியான ஒரு சிக்னிபிகன்ஸ் அவங்களுக்கு ஆயிடுறாங்க. சோ முருகரோட அம்மா பார்வதி இருக்காங்க. 6 கார்த்திகை பெண்களும் எனக்கு அம்மா மாதிரின்னு முருகர் அவங்களையும் சொல்லிடுறாரு. அதனாலதான் முருகருக்குன்ற அந்த உகந்த நாட்கள்ல கிருத்திகை தினம் வருது. சோ இப்ப நம்ம அதை பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா முருகரோட மந்திரங்கள். முருகரோட ரொம்ப இம்பார்ட்டன்டான மந்திரமே ஓம் சரவண பவ. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் ஓம் சரவண பவன்னு சொல்றாங்க? அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரம்னு வரும்போது நம்மளோட மூச்சு, வனம்னு வரும்போது அந்த மூச்சை கண்ட்ரோல் பண்றோம். அப்போ அவரோட மந்திரம் மூலமாவே முருகர் என்ன சொல்றாரு, உங்களோட மூச்சை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா, உங்களோட மூச்சு, நம்ம பிராணாயாமம், பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களோட மூச்சு நீங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க உங்களோட காலத்தையே மாத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. உங்க காலத்தை மாத்தலாம், உங்க இறப்பை மாத்தலாம். நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களை அஃபெக்ட் பண்ணாம நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம். எப்படி? நீங்க உங்க மூச்சு மட்டும் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சரவண பவ. சரம் வனம், அதுக்கான அர்த்தமே இது. அப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா டீப் மெடிடேஷன்ஸ் நீங்க பண்ணும்போது உங்களோட மூச்சு, அந்த மூச்சோட ஃப்ரீக்வன்சி குறையும். ஒரு 5 செகண்டுக்கு நீங்க உங்க மூச்சு ஒரு 6-7 தடவை வாங்குறீங்க, மூச்சு இழுத்து வெளில விடுறீங்க அப்படின்னா கூட, நீங்க மெடிடேட் பண்ற டைம்ல நீங்க கான்சியஸா நோட் பண்ணீங்கன்னா உங்க மூச்சு எப்படி இருக்கும்? மெதுவா இருக்கும். இதுல இன்னொன்னு சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு உங்க மூச்சு இழுத்து வெளியில விடுற அந்த ஃப்ரீக்வன்சி எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட அந்த ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவை மூச்சு இழுத்து வெளியில விடும்போதும் உங்களோட ஏஜிங் ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம பதட்டத்துல இருக்கும்போது நம்ம அதிகமா மூச்சு வாங்கி விடுவோம் இல்லையா? அதுவும் இருக்கு. அப்போ அந்த மூச்சு பயிற்சி, மூச்சை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு இன்டைரக்டா அவரோட மந்திரம் மூலமா முருகப்பெருமான் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவரோட மீதி மந்திரம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கந்த சஷ்டி கவசம். அந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்க ஒரு நாள் 36 தடவை சொன்னீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எந்த நோக்கத்தை நினைச்சு சொல்றீங்களோ அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு முருகப்பெருமானே அவருக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. சோ அதையும் நீங்க பண்ணலாம். முருகர் உங்க இஷ்ட தெய்வமா இருக்காரு, நான் சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலே நீங்க இதையும் பண்ணலாம். ஓம் சரவண பவன்றதை நீங்க காலையில எந்திரிக்கும் போதும், நைட்டு தூங்க போகும்போதும், எப்பெல்லாம் உங்க மனசுக்கு தோணுதோ நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி முருகரை பத்தி இன்னும் நான் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கந்த புராணம் நீங்க படிக்கணும். கந்த புராணம் நம்மளோட தமிழ்லயே அது இருக்கு. கந்த புராணம் நீங்க படிக்கும்போது முருகர் பத்தின ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் உங்களுக்கு இன்னும் இன்டெப்தா தெரிய வரும். சரிங்களா? அது பண்ணலாம். இது கூடவே முருகர்னு வரும்போது நமக்கு என்ன தெரியும்? 6 தலை கொண்டவர் இல்லையா? 6 முகம், அதுவும் முருகரோட பேரு தான். 6 தலை கொண்டவர். அப்ப அந்த 6 தலையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள் 5 தலை, 6ஆம் தலை குண்டலினி சக்தி. அப்போ முருகர் உங்க இஷ்ட தெய்வமா இருக்காருன்னா உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷனுக்கு அவர் உதவி செய்வாரு. உங்களோட குண்டலினி சக்தி எழும்புறதுக்குமே அவர் உதவி செய்வாருன்றது அதற்கான அர்த்தம். பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை. சிவனுக்கும் தாண்டின ஒரு ஞானம் முருகர்கிட்ட இருந்திருக்கு. அதனால்தான் என்ன பண்ணிருக்காரு, அவர் அவரோட தனித்துவம் வேணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. எல்லா கைலாயம்ல சிவன், பார்வதி, கணேசன் எல்லாருமே அங்க இருக்கும்போது இவர் என்ன பண்ணிருக்காரு, நான் எனக்கான என்னோட மக்களை தேடி நான் போறேன், நான் எனக்கான ஒரு தனித்துவம் உருவாக்குறேன்னு அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் நம்ம சவுத் இந்தியா வந்தார், நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு இல்லையா? அதே மாதிரி அவர் சொன்னதையும் செஞ்சார். குமரி கண்டம், நம்ம பழைய கண்டம், தமிழ்நாடு இருந்த அந்த கண்டமே குமரி கண்டம் சொல்லுவோம். அந்த குமரி கண்டம்ன்ற பேரே குமாரன்ற அவரோட பேர்ல இருந்துதான் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவருக்கான கண்டத்தை உருவாக்கி தமிழ் சங்கத்தோட தளபதியாவும் அவர் இருந்திருக்காரு இல்லையா? சோ இதெல்லாம் தாண்டி அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னா, எப்பவுமே நீங்க இந்த கிருத்திகை திருநாள் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் கிருத்திகை நட்சத்திரம் வருதோ அதெல்லாம் முருகருக்கு ரொம்ப விசேஷமான பிடிச்ச நட்சத்திரங்கள். மத்தபடி முருகருக்கான அந்த ரொம்பவே உகந்த நாட்கள்னு வரும்ல, செவ்வாய்க்கிழமை முருகருக்கு ரொம்ப உகந்த நாள். ஸ்பெஷலான டேஸ்னு வரும்போது தைப்பூசம். இந்தியா விட வெளிநாட்டுல எல்லாம் ரொம்ப முன்னாடி காலத்துல இருந்தே தைப்பூசம்லாம் மலேசியா, சிங்கப்பூர்ல ஹாலிடேஸ் இருக்கும்.
ஓகேங்களா. சோ தைப்பூசம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச நாள். வைகாசி விசாகம், கிருத்திகை திருநாள், டிசம்பர்ல வர நம்ம கிருத்திகை திருநாள் அது. அப்புறம் சஷ்டி விரத நாட்கள், இதெல்லாம் தாண்டி பங்குனி உத்திரமும் முருகருக்கு ரொம்ப உகந்த நாள். இந்த நாட்கள் எல்லாம் நீங்க வரும்போது மிஸ் பண்ணாதீங்க. அந்த நாள்ல நீங்க முருகரோட இன்னும் நல்லாவே ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். சோ இதை தாண்டி அவரோட ரொம்ப முக்கியமா மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அறுபடை வீடு இல்லையா. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, இந்த மாதிரி அறுபடை வீடுகள், சுவாமிமலை, இதெல்லாம் நீங்க போய் பார்க்கும்போது அங்க ஒவ்வொரு அவதாரத்துல முருகர் நிற்பாரு, ஒவ்வொரு கோலத்துல முருகர் நிற்பாரு, ஏன் அவர் அந்த அந்த இடத்துல வந்து நின்னாரு, அதோட பின் கதை என்ன அப்படின்னு நீங்க எல்லாத்தையுமே வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. இதெல்லாம் நம்ம நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி முருகர் வந்து உங்க மனசுக்கு என்ன மாதிரி ஒரு 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 பர்சனா, ஒரு ஒரு கடவுளா இல்லாம உங்க மனசுக்கு பிடிச்சவரா எப்படி இருப்பாருன்னா, நீங்க முருகா அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்கனாலே அவரு ஒரு சின்ன குழந்தை வடிவத்துல சிரிச்சுட்டே வந்து உங்க பக்கத்துல நிக்கிற மாதிரியான ஒரு கடவுள் தான் முருகர். டிலே பண்ணவே மாட்டாரு. நீங்க முருகரை வேண்டி ஒரு விஷயம் வேண்டிங்கன்னா டக்கு டக்குன்னு நடக்கும், டக்கு டக்குன்னு சீக்கிரமா நடக்கும். அவர் அவர் நீங்க அவரை நோக்கி கூப்பிடுறீங்கன்றது அவருக்கு தெரியும். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, நீங்க உங்களோட நோக்கம் உண்மையா இருக்கா, நீங்க அவரை மறக்காம பண்றீங்களா, 48 நாள் கண்டினியூஸா நீங்க ஒரு மண்டலம் அவரை நோக்கி வேண்டுறீங்களா, நீங்க சொல்லி நான் உனக்காக வேண்டுதல் பண்றேன் முருகா அப்படின்னு சொன்னதை நிறைவேற்றுறீங்களா, இதெல்லாம் அவரு டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு, செக் பண்ணிட்டே இருப்பாரு. இதெல்லாம் உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட், அதுல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா அவர் வந்து உங்களோடவே தங்கிடுவாரு. சோ இதை தவிர முருகருக்கு பண்ற பரிகாரம் வேண்டுதல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரஃப்பான பாத்தா இருக்கும். காவடி எடுக்கிறது, நாக்குல வேல் குத்திக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஏன்னா அவரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு பக்தர்கள் இந்த லெவலுக்கு போவாங்க அப்படின்னு பக்தர்கள் காட்டுறதுக்காக பண்றாங்க. உங்களால அதெல்லாம் பண்ண முடியலன்னா முருகருக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் இருக்கு. இது உங்களுக்கு நிறைய நல்ல கர்மா சேர்க்கும். என்னன்னா ரத்த தானம். நீங்க ரத்த தானம் கொடுக்கும்போது அது முருகருக்கு ரொம்பவே பிடிக்கும். முருகா உனக்காக நான் இந்த கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஹாஸ்பிட்டல்ல மீதி பேருக்கு உபயோகப்படுற மாதிரி உங்க ரத்தத்தை தானமா கொடுக்கும்போது அதுவும் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா. சோ இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. முருகரோட அருள் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். நன்றி. Thank you.